மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராணுவ மரியாதையுடன் சீனாவில் வரவேற்கப்பட்ட ஜனாதிபதி அனுர. இலங்கையில் சடுதியாக அதிகரித்துள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை. தாயின் தலையில் துப்பாக்கியை வைத்து மிரட்டி மகளை கடத்திய காதலன். முல்லைத்தீவில் வினோதமான திருட்டு, மக்கள் ஆவேசம். அனுர மீதான மக்களின் எதிர்பார்ப்பு தோல்வி, சாடும் முன்னாள் எம்பி. ட்ரம்பை கேலி செய்துள்ள பிரித்தானிய ஊடகவியலாளர். தொடர்பென விரிவான செய்திகள். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று சீன நேரப்படி காலை 10:25 மணியளவில் சீனாவின் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார். அங்கு சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் சென் சியாடோன் வரவேற்றதோடு சீன ராணுவத்தின் முழு ராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பளிக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பயணித்த பாதையின் இருமருங்கும் இரு நாடுகளின் தேசிய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது தொழில்நுட்பம் மற்றும் விவசாய மேம்பாடு, வறுமை ஒழிப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட பல களப்பயணங்களிலும் பல உயர்மட்ட வணிக கூட்டங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். இந்த பயணத்தில் ஜனாதிபதியுடன் அமைச்சர்களான விஜித கேரத், பிமல் ரட்நாயக்க உள்ளிட்ட தூதுக்குழு ஒன்றும் புறப்பட்டு சென்றுள்ளது. இலங்கை மற்றும் சீனாவுக்கு இடையிலான பல்வேறு ஒப்பந்தங்கள் ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது கைச்சாத்திடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அண்மை காலமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி 2025 ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 2045 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதில் பெரும்பாலானவர்கள் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் 2024 ஆண்டில் மாத்திரம் 49,877 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தனர். மேலும் 24 உயிரிழப்புகள் பதிவாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கேகாலை தெரணியகல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிற்குள் அத்துமீறி நுழைந்து துப்பாக்கியை காண்பித்து மிரட்டி யுவதியை கடத்தி சென்றதாக கூறப்படும் 2 சந்தேக நபர்கள் துப்பாக்கிகளுடன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரணியகல போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கேகாலை, தெகியோவிட்ட மற்றும் கதன்கம ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் 17 மற்றும் 19 வயதுடையவர்கள் ஆவர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடத்தி செல்லப்பட்ட யுவதி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவருடன் நீண்ட காலமாக காதல் உறவில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனை அறிந்து கொண்ட தாயார் யுவதியை சில நாட்களுக்கு உறவினர் வீட்டில் தங்க வைத்துள்ளார். பின்னர் இந்த யுவதி கடந்த 12ஆம் திகதி தனது தாயாரின் வீட்டிற்கு மீண்டும் சென்றிருந்த போது சந்தேக நபர்கள் இருவரும் யுவதியின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தாயின் தலையில் துப்பாக்கியை வைத்து மிரட்டி யுவதியை கடத்தி சென்றுள்ளனர். இதனை அடுத்து கடத்தி செல்லப்பட்ட யுவதியின் தாயார் இது தொடர்பில் தெரணியகல போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெரணியகல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவில் நேற்று இரவு ஒரு அதிர்ச்சியூட்டும் திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது வினோதமானது மட்டுமல்ல, மிகவும் மோசமான செயலும் கூட என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சம்பவ நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாததால் திருடனால் திருட்டினை எளிதில் மேற்கொள்ளக்கூடியதாக இருந்ததாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். குறித்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்ற அந்த சிறிய வீட்டில் மாவீரர் கதிரொலியின் தாயார் வசித்து வந்துள்ளார். மேற்படி வயதான தாயார் இரவில் சில நேரங்களில் பேரப்பிள்ளையின் வீட்டுக்கு சென்று இரவு தங்குவதுண்டு. அப்படியாக கடந்த 11ஆம் திகதி இரவு வீட்டில் இல்லாத நேரத்தில் குறித்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இந்த வினோத திருடன் புலி மற்றும் தேங்காயை மட்டும் திருடிவிட்டு அந்த தாயார் பெருமதியான உடைகள் என்று நினைத்து வைத்திருந்த அனைத்து உடைகளையும் நடுவீட்டுக்குள் போட்டு எரித்துவிட்டு சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய அரசாங்கம் தொடர்பான நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு தோல்வியடைந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார்.
அனுராதபுரம் பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக் கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வாய்ச்சொல் வீரரே தவிர செயல் வீரர் அல்ல என்பதை ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டோம். நாட்டு மக்கள் புதிய மாற்றத்தை எதிர்பார்த்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். மக்களின் எதிர்பார்ப்பு தோல்வியடைந்துள்ளது. 1,45,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான அரிசி தொகை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு தொடர்ந்தும் நிலவுகின்றது. அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை தொடர்பில் எழுந்த பிரச்சினைக்கு அரசாங்கம் முறையான தீர்வினை பெற்றுக் கொடுக்கவில்லை. இதனால் தான் சில்லறை அரிசி வர்த்தகர்கள் அரிசியை கொள்வனவு செய்ய முன்வருவதில்லை. அரிசிக்கு தட்டுப்பாடு காணப்படுவதால் கட்டுப்பாட்டு விலைக்கு மாறாக அதிக விலைக்கு அரிசி விற்கப்படுகின்றது. விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள். இம்முறை பொங்கல் பொங்குவதற்கும் பச்சை அரிசி இல்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 20 கிலோகிராம் அரிசியை நாட்டு மக்களுக்கு இலவசமாக வழங்கியதால் தான் பச்சை அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசாங்கம் சிறுபிள்ளைத்தனமாக குறிப்பிடுகின்றது. நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக் கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது. கோட்டாபய ராஜபக்ஷ சேதின பசலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதை போன்று கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தக் கூடாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினை கேலி செய்யும் வகையில் பிரித்தானிய ஊடகவியலாளர் ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ளார். கிரீன்லாந்தும் தனக்கு வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வேண்டுமென்றால் அவர் பிரித்தானியாவையும் வாங்கலாம் என பிரித்தானிய ஊடகவியலாளரான ஜெரமி கிளார்க்சன் என்பவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா உக்ரைனை கைப்பற்றுவதற்கு பதிலாக உக்ரைனை வாங்க விரும்புவதாக கூறியிருந்தால் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உக்ரைனை கொடுத்திருப்பார் என்று கூறியுள்ள குறித்த பிரித்தானிய ஊடகவியலாளர், அதனால் தேவையற்ற பல விரும்பத்தகாத நிகழ்வுகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் என தெரிவித்துள்ளார். அதேபோல ட்ரம்பும் அவருக்கு விருப்பமான எந்த நாட்டையும் வாங்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறும் கிளார்க்சன், பிரித்தானியாவையும் அவர் வாங்கலாம் என கேலியாக கூறியுள்ளார். மேலும் கால்பந்து அணிகளை வாங்குவது போல நாடுகளையும் வாங்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறும் கிளார்க்சன், அப்படி செய்வதால் பணத்தேவையில் இருக்கும் நாடுகளுக்கும் பெரும் தொகை கிடைக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இப்படி நாகரிகமான முறையில் நாடுகளை வாங்கினால் தேவையில்லாத போர்களையும் தவிர்க்கலாம் என்றும் கிளார்க்சன் உள்ளூர் மக்களிடம் அது தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்தலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அதேவேளை மக்கள் சரியென்று சொல்லிவிட்டால் போதும், நாடுகள் குறித்த வியாபாரம் முடிந்துவிடும் என்றும் கேலி செய்யும் வகையில் கிளார்க்சன் கருத்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.